அத்வைத தர்மா. டைரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எந்த அவதாரத்தை பற்றியும் எந்த ஒரு தகவலையும் நம்ம இது பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புராணங்களில் அது புராணங்கள் சொல்கிறத விட நிறைய புக்கில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் உண்மையான ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்பவே எஃபர்ட் போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சது, எந்த வேறு புக்ஸில் இருக்கிறதோ இல்லை ஏஐ கொடுக்குறதோ இந்த மாதிரி எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு. அப்போ உண்மையான ஸ்டோரி எதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகவதம் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் உண்மையான ஸ்டோரி. ஏன்னா அது வேதவியாச மகரிஷி எழுதினது. ஏன்னா கிருஷ்ணரை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு எழுதின ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான் சொல்லிட்டு வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். அப்போது அவர் எழுதின அந்த புத்தகம் தான் பாகவதம். இப்போது நான் உங்களுக்கு பரசுராம அவதாரத்தில் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பேன். சொல்லப்போனால் பரசுராமர் அவதாரம் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் படித்த புக்ஸில் வந்துட்டு அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனில் அவங்களே எழுதியிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே நான் வந்து கூகுள்லேயோ அந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் நான் உங்களுக்கு அது சொன்னேன். ஆனால் பை லேட்டர் நான் பாகவதம் புக் எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், அப்படி ஒரு ஸ்டோரியே அந்த பாகவதம்ல இல்லை. அப்போ அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஏன்னா மற்ற யூடியூபர்ஸ் சொல்கிற அந்த ஸ்டோரி மாதிரி சும்மா ஏனும் தானுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் இப்படி இருக்குது, நாங்கள் இப்படி கேள்விப்பட்டோம், 4 பேர் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போகணுன்றதுக்காக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்தும் இப்போ வரைக்கும் கூட நான் சொல்கிற ஒரே விஷயம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் 99% என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரூத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்பவே எஃபர்ட் போடுறேன். அப்போது இந்த மிஸ்டேக் என் சைட்ல இருந்து நடந்திருக்குன்ற போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக பரசுராம அவதாரம், அந்த அவதாரத்தில் சொல்லப்போனால் அந்த அவதாரம் எனக்குமே நிறைய சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அந்த அவதாரத்தை எடுத்திருக்காருன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மீன்ஸ் அதுதான் உண்மை. ஸோ அவர் தான் எனக்குமே சொல்லி கொடுத்துருக்காருன்னு தான் நான் முழுசாக நம்பணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, பரசுராம அவதாரத்தில் இதனால தான் மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அழைக்கப்பட்டாங்க. சில அம்மனோட சிலையெல்லாம் தலை வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படி ஒரு இன்சிடெண்ட் பாகவதம் புக்கில் எழுதப்படவே இல்லை. அப்போ அது எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒரு ரோடு அப்படின்ற மாதிரி தான் அதில் குறிப்பிட்டிருந்துச்சு. ஆனால் ஒரு ரோடு இல்லை, கேரளாவையே பரசுராமர் தான் அமைச்சாரு, அதாவது அவர் தான் உருவாக்குறாருன்ற மாதிரி தான் ஹிஸ்ட்ரி இருக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய தப்பான தகவல், தப்பான ஸ்டோரிஸ்லாம் வதந்திங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது நம்ம எப்படி எதை நம்பி நம்ம படிக்கிறது? ஒரு புக் சொல்லிட்டு எழுதிட்டோன்னா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு சீரியஸாகவே. முடிஞ்ச வரைக்கும் புக்ஸ் எழுதுறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எது உண்மையோ அதை எழுத பாருங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய மகான்களே, அவ்வளோ பெரிய ரிஷிமார்களே மறைக்காத உண்மையே நாம ஏன் மறைக்கணும்? அது நடந்தது உண்மைனா அதை அப்படியே எழுதிட்டு போங்க. இப்படிதான் நடந்துச்சுன்னா அதை அப்படியே சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. ஏன்னா ப்ராப்ளம் வரும், எப்போதாங்க ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் யூடியூபர்ஸ் ஆகட்டும், யாராகட்டும், மற்றவங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஹானஸ்டாக கொடுக்க பாருங்க. நான் ரொம்பவே உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏனோ தானோன்ற ஒரு பதிலை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை. இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிற ஸ்டோரி எல்லாமே பாகவதம் புக்லேருந்து மட்டும்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோக்காக தயாராக இருங்க. அத்வைத தர்மா.